ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. சிக்கனை வச்சு நல்லா சூப்பராக வெரைட்டியாக சிக்கன் விருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் 65 பொடி எடுத்திருக்கேன். இது 50 கிராம் பேக்கெட்டு. இதில் நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு வந்து நான் போட்டுக்க போகிறேன். பாதி போட்டுக்க போகிறேன். இதில் நல்லா பாருங்கள், சிக்கன் 65 பொடியை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எப்போவுமே இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டான அளவு இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா இந்த இது புளிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னும் ஒரு புளிப்புத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த தயிர் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் நார்மலான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். பாருங்கள், எல்லா பக்கமும் இந்த மசாலா பொடி வந்து பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சைட் பிடிச்சும் பிடிக்காமையும் இருக்காமல் எல்லா சைடும் ஈவனாக பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்படி சூப்பராக ஒன்று கூட இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த கலந்து விட்ட சிக்கனை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சு வரணும்ல, அதனால் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரீசர் இல்லை அப்படின்னாலும் வந்து கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுலேயே வச்சு கூட நீங்கள் இந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 ஹவர் கழித்து கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மசாலாலாம் பிடிச்சி கரெக்டான அளவுக்கு வந்துடும். இல்லை ஃப்ரீசர் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 1/2 ஹவர் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா பிடிச்சு வந்துடும் மசாலாஸ் எல்லாமே. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேலையை பண்ணணும். சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா? இப்போ இந்த 1/2 ஹவர் கழித்து நான் இந்த ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்படி நம்ம ஒவ்வொன்றா எல்லா பக்கமும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும் இந்த சிக்கன். அதனால் ஒவ்வொரு சைடாக பரட்டி போட்டிங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், கேப் இல்லாமல் நம்ம எல்லா பக்கமும் ஃபில் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ இதை அப்படியே நம்ம விட்டுறணும். ரொம்ப நேரம் விடாமல் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து செவந்து வர்றப்ப நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக சூப்பராக வந்துருச்சு. திருப்பி இதை நல்லா போட்டோம் அப்படின்னா அடுத்த சைடு வேகிறதும் வெந்துக்கும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நீ பேக் சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன் 65 நல்லா வெந்து வருது. இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் 65 பொடி யூஸ் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா. பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா சிக்கன் துண்டுகளையும் இதே மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கேப் இல்லாமல் ஃபில் பண்ணி சேர்த்துட்டு நல்லா 2 சைடும் நல்லா 2 நிமிஷம் வச்சு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் 65 ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம் வச்சு கூட நம்ம சிக்கன் 65 பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். பிரியாணிக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம கிரேவி வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். என்ன நம்ம சிக்கன் பண்ணாலும் இந்த சிக்கன் பீஸ் பொரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அப்படியே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு லெமனும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் நீங்கள் லெமனை லைட்டாக புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்பு தன்மையோட சூப்பராக வந்து. அடுத்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் புதினா இலையை வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாயும் 1 கொத்து மல்லி இலையும் நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதும்
ஒரு 3 பட்டை, ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அது கூடவே நீங்க ஒரு 3, 4 கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க கிராம்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டா வதங்க விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு 20 முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பாய் வீட்டு மட்டன் பிரியாணியில் எல்லாருமே முந்திரி சேர்த்து தான் பண்ணுவாங்க, அதனால தான் இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கு. பாருங்க இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. முந்திரி நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிச்சான ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும் பிரியாணி. நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது லைட் ப்ரௌன் ஆகணும், இதை கருக விட்டுறாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது தான் வந்து நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால நான் வீட்டிலேயே பண்ண இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது அடி பிடிக்கும். ஸோ நீங்கள் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. அது கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதங்கி வரும்போது நல்லா நம்ம பிரியாணி மசாலா, நான் சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம மல்லி இலை ஒரு கையும் புதினா இலை ஒரு கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்க இது கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. பிரியாணி மசாலா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்க இது நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு முக்கியமான ஒன்று ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா தட்டி எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல ஸ்மெல் சூப்பரோட வரும். இதாங்க சீக்ரெட்டே, ஜாதிக்காய் தான். ஸோ ஜாதிக்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் சேர்த்துக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும். அப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மல்லி இலை புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த மசாலாவை இதில் சேர்த்தாச்சு. இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதை 40 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க தண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து 40 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் வந்து ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த நம்ம 1.5 கப் தண்ணி சேர்த்து இப்போ வந்து நீங்கள் அந்த ரைஸையும் இதில் சேர்த்துக்குங்க. மட்டன் அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம மட்டன் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு. மட்டன் சேர்த்த உடனே நம்ம ரைஸையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ மட்டன் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் வந்து 1/2 கிலோ தான் சேர்த்துருக்கேன். பாருங்க இப்போ ரைஸும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு விசில் வச்சு நல்லா மூடி வச்சு விசில் அடங்குற வரைக்கும் விட்டுருங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். நான் மட்டனை வந்து ஆல்ரெடி வந்து 6 விசில் விட்டு வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை தான் இதில் சேர்த்தேன். பாருங்கள் ஒரு விசில் விட்டதும் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லைட்டாக இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா லெமன் ஒன்று புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் ஊற்ற மாட்டோம் இதில், அதனால நல்லா ஒரு லெமனை இதில் புழிஞ்சு விட்டுட்டு இது கூட நல்லா 1 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2-3 ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிங்க. பாருங்கள் இதில் நல்லா நெய் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து மாற்றி வச்சுட்டு லாஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கூட ஒட்டாமல் சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சிக்கன் 65யும் சிக்கன் பிரியாணியும் இது கூட கொஞ்சம் தயிர் வெங்காயமும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.